லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த சாமி என்ன சொல்றாருன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா இவர் சொல்றதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு மட்டும் புரியுது. குறிஞ்சி மலர் எடுத்து குழவி கூடு களைய கொல்லி தலை தூக்கியவனா? எதுக்கு சஞ்சீவ் என்னென்னமோ சொல்றான்? சஞ்சீவ் 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 என்ன அப்பி? என்ன நீ ஏதோ குறிஞ்சி மலர்னு எதேதோ சொல்ற? அது வந்து கவிதை மாதிரி இருந்துச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன் அபி. இப்பெல்லாம் நீ எதேதோ சொல்லிட்டு இருக்க. இல்ல அபி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நார்மலா தான் இருக்கேன். ஓம் க்ரீம் ரீம் 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 ஐம். ஓம் க்ரீம் ரீம் 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 ஐம். ஓம் க்ரீம் ரீம் ரீம். டேய் ஸ்ரீஜாடா. ஸ்ரீஜா நம்ம குருவை நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. போன் எடுக்காத, விட்டுரு. கட் பண்ணிட்டேன். ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஓம் க்ரீம் ரீம் ரீம் ஐம். என்னடா திரும்ப கால் பண்றாங்கடா. போனை சுவிட்ச் ஆஃப் பண்றான். என் யாகத்துல என் போன் சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாரு போன்ல? அது வந்து கேக்குறல, சொல்லு. ஸ்ரீஜா குருவே. போன கொடு. சொல்லு ஸ்ரீஜா. மந்திரவாதி, நீங்க இப்போ அபி குழந்தைய கொல்றதுக்கான யாகத்துல இருப்பீங்கன்னு தெரியும். எனக்கு உடனே ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். மந்திரவாதி, விஷயம் என்னன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஸ்ரீஜா. எனக்கு நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். நான் எல்லாத்தையும் ஞான திருஷ்டியில பார்த்துட்டேன். எதுக்கு என்ன கேட்காம இப்படி அவசரப்பட்ட? அபிக்கு நெருக்கமான 3 பேரை உன் இஷ்டத்துக்கு நீ பலி கொடுக்க நினைச்ச. அந்த 3 பேரையும் காப்பாத்துனது யாரு தெரியுமா?
யாரு மந்திரவாதி? அபியோட குழந்தை. என்ன சொல்றீங்க மந்திரவாதி? நீங்க தானே சொன்னீங்க அந்த குழந்தையோட சக்தி இப்ப கட்டுல இருக்கு, அந்த குழந்தைக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் காப்பாத்த முடியும்னு. பக்கத்துல இல்லாதவங்கள காப்பாத்த முடியாதுன்னு சொன்னீங்கல்ல? ஸ்ரீஜா, நான் சொன்னது உனக்கு புரியல. குழந்தைய பத்தியும் உனக்கு தெரியல. நான் சொன்னது உண்மைதான். குழந்தை பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும்தான் காப்பாத்த முடியும். அதனால நேத்து குழந்தைய உற்சவ மூர்த்தி போல ஊர்வலம் போய் நீ பலி கொடுக்க நினைச்ச அந்த 3 பேரையும் காப்பாத்தின. அபி குழந்தை இருக்கிற வரைக்கும் உன்னால அபிய மட்டும் இல்ல, அபிக்கு துணையா இருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன ஆபத்து கூட நீ விளைவிக்க முடியாது. செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாம யானுங்கடும். இந்த குரலுக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு தெரியாது மந்திரவாதி. ஒருத்தர் செய்ய வேண்டியத செய்யாம இருக்கவும் கூடாது, செய்ய கூடாதத செய்யவும் கூடாது. இந்த 2ல எதை செஞ்சாலும் அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். நீ கோபத்துல 2ஐயும் செஞ்சிட்ட. அதுதான் நீ அரெஸ்ட் ஆகிற நிலைமைக்கு வந்து நிக்கிற. இதெல்லாம் நீ பண்றதுக்கு முன்னாடி என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். இல்ல மந்திரவாதி, நீங்க குழந்தைய கொல்ல 9 நாள் யாகத்துல இருக்க போறதை என்கிட்ட சொன்னீங்களே, அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு நான் நினைச்சேன். இப்ப எல்லாமே தப்பாயிடுச்சு. சரி விடுங்க, அந்த ஜான்சி அரெஸ்ட அது எல்லாமே நான் பாத்துக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணதுக்கான காரணமே வேற. காரணம் தெரியும் ஸ்ரீஜா. நீ அபி சஞ்சீவ கொல்றதுக்காக பொம்மையில வச்ச பாம் வெடிச்சதா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அதானே? ஆமா மந்திரவாதி. அபிக்கு நெருக்கமானவங்களை உன்னை கொல்ல விடாம அந்த குழந்தை தடுத்துடுச்சு. அப்படி இருக்கும்போது அந்த அபியோட குழந்தை தன்னோட அப்பா அம்மாவை காப்பாத்தாத விட்டுடுமா? நீ அபி சஞ்சீவ் விஷயத்துல தோத்துட்ட. அபி குழந்தை நீ அனுப்பின பாம தவிடு பொடியாக்கிடுச்சு. அபிராமி, உனக்கும் எனக்கும் நடக்கிற இந்த யுத்த கதையில போன தடவை மாதிரி திரும்பவும் நான் தாண்டி ஜெயிப்பேன். நீ திரும்பவும் என்கிட்ட தோத்து தாண்டி போவ, தோத்துதான் போவ. இப்ப எனக்கு என்னாச்சு? ஸ்ரீஜா, ஸ்ரீஜா! ஹலோ, ஏதாவது பிரச்சனையா? இல்ல மந்திரவாதி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க யாகத்தை தொடங்குங்க, நான் போனை வச்சிடுறேன்.
ஸ்ரீஜா கூல் கூல். ஏ அபி, உன் குழந்தை உனக்கு உதவி செஞ்சு நான் வச்ச பாம்ல இருந்து நீ தப்பிச்சாலும் நான் உன்னை விட மாட்டேன்டி. நான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உன் மூச்சு காத்த நிறுத்தியே தீருவேண்டி. ஜெயிலுக்கு போற இந்த நேரத்திலையும் ஸ்ரீஜா அபிய சாகடிக்கணும்னு யோசிக்கிறானா? அப்போ இது இந்த ஜென்மத்து பகை இல்ல. சஞ்சீவ், இந்த வர்மா மாத்தி மாத்தி பேசினதுனால நமக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல்ல? வர்மா தான் கன்ஃபியூஸ்ட் ஆன மாதிரி தெரியல. இந்த வர்மா மேனேஜர்ல அன்னைக்கு நீ அவரை அடிக்க போனல்ல, எனக்கு என்னவோ அந்த கோவத்துல தான் குழப்பம் பண்றாரோன்னு தோணுது. இருக்கலாம் சஞ்சீவ், அந்த வர்மா மேனேஜரை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, முன்னாடி போற ஆட்டோவில் தான் அபியும் சஞ்சீவும் போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ரீஜா மேடம் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு. தூக்கிடலாம். நம்ம டெம்போவில் அடிச்சு ஆட்டோவில் தூக்குனேன். அந்த ஆட்டோ வேகமா போகுது. போனேன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நான் சொல்றத நீ செஞ்சேனா நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். என்னன்னு சொல்லுங்க மேடம். அபியும் சஞ்சீவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி சாகணும். அது உன்னால முடியுமா? மேடம், கண்டிப்பா முடியும் மேடம். அப்ப அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு என்கிட்ட வா. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். ஓகே மேடம். அபியும் சஞ்சீவையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன் மேடம். நம்ம டெம்போவில் அடிச்சு ஆட்டோவை தூக்குனேன். செல்வம் சார், அபிக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டீங்களான்னு கேளுங்க. ஓகே சார். சஞ்சீவ், வர்மா மேனேஜர் தான் கால் பண்றாரு. இப்ப பாரு, அவரை நான் என்ன பாடுபடுத்துறேன். போனை ஸ்பீக்கர்ல போடுறேன், நீயும் கேளு. சொல்லுங்க மேனேஜர் சார். அபி மேடம், நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் வந்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார். இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க தானே சார் அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல்னு சொன்னீங்க. அதனால ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்த நீங்க சொன்ன உடனே நாங்க அப்செட் ஆயிட்டோம். சஞ்சீவ் ஆட்டோ விட்டு இறங்கி எங்கேயோ நடந்து போயிட்டான் சார். அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி திரும்ப வர சொல்லிட்டேன் மேடம். அப்புறம் என்னாச்சு மேடம்? நீங்க வர சொல்லிட்டீங்க, ஆனா சஞ்சீவ் வரணும் இல்ல சார். நீங்க திடீர்னு கேன்சல்னு சொன்னதை கேட்டு சஞ்சீவ் அப்செட் ஆகி எங்கேயோ போயிட்டா சார். எங்க போனானே தெரியல. சஞ்சீவ் சார் எங்கே போயிட்டாரா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா சார், எல்லாமே உங்களால தான் இப்படி ஆயிடுச்சு. மேடம், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மேடம். நீங்க சஞ்சீவ் சார் கூட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரலன்னா என் வேலையே போயிடும் மேடம். சஞ்சீவ் சார் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டு வந்துருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். நானே சஞ்சீவ் எங்க போனான்னு தெரியாம ரோடா தேடிட்டு இருக்கேன். எங்கன்னே தெரியல சார்.
அவர் கிடைச்சாதான் நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர முடியும், இல்லனா வர முடியாது சார். மேடம் ப்ளீஸ் மேடம். சரி சார், முயற்சி பண்ணி பார்க்குறேன் சார். போனை வச்சுட்டுமா? ஓகே மேடம், சீக்கிரம் வந்துடுங்க மேடம். செல்வம், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை சார். அபி மேடம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்படி நீ பேசுனதை கேட்டு அந்த வர்மா மேனேஜர் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வருவோமா வரமாட்டோமா நினச்சி பயத்திலே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஜோதிடர் வந்துட்டாரு. இதை எடுத்து உள்ள ஏங்க ஐயா வேணாமா? குமார ராஜாவை பார்க்கும்போது இதெல்லாம் போடக்கூடாது. சரிங்க. புரியுதா? உள்ள எடுத்து வச்சிருப்பா. வாங்க. வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா இருக்காரா? உள்ள இருக்காரு. வாங்க. சரி வாங்க. செத்தாலும் இனி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க ஐயா? நான் நல்லா இருக்கேன் சாஸ்திரி. நீங்க எப்படி இருக்கீங்க? அந்த இறைவன் அருளால நல்லா இருக்கு ஐயா. அந்த பரமேஸ்வரனோட கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க போல. ஆமா சாஸ்திரி, அதுக்காக தான் உங்களை வர வச்சிருக்கோம். நீங்க பார்வதி கிட்ட தேதி கேட்டு சொல்லிட்டா அந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்திடலாம். உடனே சோழி போட்டு கேட்டு சொல்லிடுறேங்க ஐயா. சரி. சஞ்சீவ், இந்த உலகத்துல யாரு நமக்கு என்ன பண்ணாலும் அதை உடனே நம்ம திருப்பி கொடுத்துடணும். இல்லைன்னா நம்மள முட்டாளா நினைச்சு நம்மள பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல சஞ்சீவ், நாம இப்போ விழுந்த பள்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக மலைப்பாம்பை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளை சுத்தி பார்க்க கயிறு மாதிரி தெரியுற நிறைய விஷ பாம்புகள் இருக்கு. நாம அதுங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா பாம்பு அது புத்திய காட்டிடும். நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களோட மனசுல நாம பயத்தை விதைக்கணும். அந்த பயம் தான் நம்மளை காப்பாத்தும். யார சொல்ற அபி? நம்மள கெடுக்க நினைக்கிற எல்லாரையும் தான் சொல்றேன். சரி, அதை விடு சஞ்சீவ். இப்போ ஒரு மணி நேரம் யமகண்டம். அதுக்காக தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். ஏன்னா நான் உன் விஷயத்துல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யறேன் சஞ்சீவ். சின்னதா கூட எந்த தப்பும் நடந்துடக்கூடாதுல்ல. நீ ஜெயிக்கணும், மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அதை பார்த்து அந்த ஸ்ரீஜா சாகணும். அது மட்டும்தான் என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கு சஞ்சீவ். என்ன அபி, என் மேல உனக்கு அவ்வளவு காதல்? ஆமா சஞ்சீவ்,
ஜென்ம பந்தம். போன தடவை உன்னை விட்டா மாதிரி இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன் சஞ்சீவ். விடவே மாட்டேன், விட்டுற மாட்டேன். அபி 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 சொல்லுங்க சஞ்சீவ் மகாராஜா. மகாராஜா என்ன அபி சொல்ற? அது அது சஞ்சீவ், நீ எனக்கு எப்பவுமே மகாராஜா தானே, அதைத்தான் சொன்னேன். ஓ, அப்படி சொல்றியா? நான் மகாராஜானா அப்ப நீ ஏன் மகாராணி தானே? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் புரியல. அம்மா, ஜான்சி மேடம் கால் பண்றாங்க. பேசு. ஹலோ மேடம். சந்தோஷ், நான் ஸ்ரீஜாவை அரெஸ்ட் பண்ண உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்.